ஹலோ ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இருக்குது. குக்கரில் ஈஸியாக டேஸ்ட்டாக சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலாலாம் போட்டுக்கிறேன். சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு இது எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது கூட 2 ஏலக்காவும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லென்த் வைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் போட்டுக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு வரும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் கலரும் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசம்லாம் நல்லா போகணும். இஞ்சி பூண்டு போட்டோம்னா அதோட பிரியாணியோட ஸ்மெல்லே அப்போ தான் வரும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போது ஒரு 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 கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிருக்கேன். எண்ணெயிலே போட்டு இதெல்லாம் வதக்குனீங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணியில். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இது கூட ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் போட்டுக்கிறேன். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தக்காளி வேகிறதுக்காக நான் குக்கர் மூடியை வந்து திருப்பி வச்சு மூடிக்கிறேன். நல்லா வேகட்டும் தக்காளி. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கு. பிரியாணி செய்யும்போது ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து, அது வேகிறதுக்கு டைம் கொடுத்து ஸ்லோவில் குக் பண்ணும்போது தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு போட்டுக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது 2 ஸ்பூன் வந்து தயிர் போட்டுக்கிறேன். தயிர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் போட்டோம் அப்படின்னா பிரியாணி அந்த சிக்கன் போடும்போது அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், தயிரெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்திருக்கு. இப்போது ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். உப்பு போட்டோம் அப்படின்னா அதில் சிக்கனில் வந்து நல்லா உப்பு பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நான் சிக்கனில் உப்பு போட்டிருக்கேன். இப்போது அந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டேன். இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு வந்து உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு அது கூட ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலாவும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா அது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் 2.25 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் சீரக சம்பாவில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். அதனால் ஒரு 1/4 டம்ளர் நான் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். என்னோடது வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் இப்போது ஊற வச்ச அரிசி எடுத்து போட்டுக்கிறேன்.
இது வந்து நான் 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். உப்பு வந்து எப்போவுமே பிரியாணி எல்லாம் செய்யும்போது 1 கல் 2 கல்லாக இருந்தால் தான் வெந்து வரும்போது உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவிக்கிறேன். கொத்தமல்லி தழை தூவிட்டு இப்போது அந்த தண்ணியும் அரிசியும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த நறுக்கரிசி விழுகாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு சிலதை வெந்தும் வேகாமல் இருக்கும். அதனால் ஹையில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து குக்கர் மூடியை போட்டு அடுப்பை வந்து சிப்பில் வச்சு விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் சிம்மிலேயே வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். சிம்லேயே வச்சு எடுத்துட்டேன். நல்லா வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வெந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அரிசி ஒன்றும் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.